ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போய் ஏடிஎம்கேல காங்கிரஸ் சேர்த்து கேஸை போட்டு திருப்பி டிஎம்கேல வந்து அந்த கேஸையை நிறுத்தி வச்சு திருப்பி எவன் மேலே கேஸ் போட்டே அவரும் நானும் நண்பர் ஆகிட்டோம். இவங்கெல்லாம் கொள்கை குன்று, கொள்கை வீரர்கள். இவர்கள் நம்பி நம்ம நாட்டை ஒப்படைக்கிறோம். KN டிஆர் பாலு, ஏவா வேலு சொன்னது தான் இவர் மறைமுகமாக சொல்கிறார். காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய பொதிச்சுமை, அதை ஏன் நம்ம சுமக்கணும், தனிச்சு நிற்கலாம் வாங்க அவர் சொல்கிறார். இந்த மானங்கட்ட காங்கிரஸ் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் இப்போ இவங்களும் கழட்டி விட்டு ஒன்றுமே இல்லாத செல்லா காசாக ஆக போகிறாங்க. தேசிய கட்சி எல்லாரையும் ப்ளே பண்ணி பார்க்குது. உன் மைலேஜ் எப்படி இருக்குது? மாணிக் தாக்கூர் மைலேஜ் கம்மி தான் தலைவரை. ஜோதிமதி உன் மைலேஜ் கம்மி தலைவரை. கிடிஷோடகர் நல்லா இருக்கு தலைவரை. அப்போ அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவர் அங்கே லீடராக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணல. ஏன்னா அவரை ஒரு லீடராகவே எவனும் மதிக்கல. அதான் பிரச்சனை. எந்த ஒரு தலைவர் சொல் பேச்சை இரண்டாம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ கேட்கலனா அவர் அந்த தலைவர் பகுதிக்கு அமர்வதற்கான தகுதி இல்லை. அந்த தகுதியை செல்வ பெருந்தகை இழந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சார் சென்சாரே அவளை எப்படி ரிலீஸ் பண்ணியோ எனக்கு தான் சென்சாரே இல்லை, நான் ஓடிடி போட போறேன்றான் அவன். இதெல்லாம் பார்த்தாரு. விஜய் வாயே திறக்கல, ஜென்னிலைக்கு போயிட்டாரு. சாதாரண ஒரு வேலையை விளம்பரம் தர்றேன்னு அடுத்தவங்க துட்டுல போய் விஜய் விளம்பரம் தேடி இருக்கிறார். யாரோட துட்டுல? இப்ப தாவேகா தொண்டர்லாம் எவனும் எந்த விஷயத்துக்கு போராடல. தாவேகா கட்சியை தடை பண்ணணும், முதல்ல பனையூர்ல இருந்து ஆபீஸ் எடுக்கணும்னு அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் வந்து ரோட்ல வந்து போராடுறான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார் ஆக்சுவலா காங்கிரஸும் திமுகவும் மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் தெரிய வருது. ராஜகண்ணப்பன் ஒரு படி மேலே போய் இந்த திமுகவை வந்து உயிரெடுக்கிறதுக்குன்னே காங்கிரஸ் சில பேர் இருக்கானுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயே குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு என்ன சார் அந்த அங்கே அழுத்தம் ஏற்படுது? அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்லை, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தொண்டர் போர்வில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும், ஏன்னா காங்கிரஸில் தொண்டர்களே கிடையாது, எல்லாருமே தலைவர்கள் தான். அவர்களை வந்து பொதுவெளியில் மறைமுகமாக திட்டிக் கொண்டிருந்த திமுக தலைவர்கள் இன்றைக்கு பொதுவெளியில் நேரடியாக காரசாரமாக திட்டுறாரு. எப்படி திட்டுறாருன்னா, ராஜகண்ணப்பன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க இங்கே காங்கிரஸில், சும்மாவே இருக்க மாட்டேன்றானுங்க, உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அவனுங்க வந்து சும்மா இல்லாமல் எங்களை வந்து வம்பிழுக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரோ, தனிச்சு நிற்க சொன்னாலும் நாங்கள் தனிச்சு நின்று வென்றெடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறார். இதுக்கு இன்னும் எதிர்வினை ஆற்றல. அது மட்டும் சொல்லாமல் அவர் ஒரு அருமையான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா, சிதம்பரம் வழக்கை வந்து வாபஸ் வாங்க சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். சிதம்பரம் வழக்கு என்னன்னா, காரைக்குடியில் சிவகங்கையில் காரைக்குடியில் சிதம்பரம் நிற்கிறப்ப ராஜகண்ணப்பன் தான் வென்றெடுத்துட்டான்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருச்சு. நான்லாம் இப்போ ஊரில் தான் இருக்கேன் காரைக்குடியில். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஜெயலலிதா அம்மா இப்போ ஆண்டுட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு சிதம்பரம் தான் வென்றெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து வழக்கு வந்து ராஜகண்ணப்பன் போட்டார். நம்ம வழக்கு பற்றி தான் தெரியல, நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த எலெக்ஷன் வரையும் இன்னி வரையும் கொளத்தூரில் வென்றெடுத்து செல்லாதுன்னு சைதே துரைசாமி போட்ட 2011 போட்ட வழக்கு இன்னி வரையும் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து வாபஸ் பெறணும்னு சொன்னார். வாபஸ் பெற்றுட்டேன், நானும் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு வந்து முதலமைச்சர் கேட்குறாரு, ஒரு வழக்கு போட்டிங்களா என்ன ஆச்சுன்னு. நான் அப்பயே நீங்கள் சொன்னீங்க நிறுத்தி வச்சுட்டேன், அதை கூட அவர் மறந்துட்டாரு. இன்றைக்கு சிதம்பரம் நாங்களும் நண்பர்களாகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ விஷயம் பாருங்க. ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போய் ஏடிஎம்கேல காங்கிரஸ் சேர்த்து கேஸை போட்டு திருப்பி டிஎம்கேல வந்து அந்த கேஸையை நிறுத்தி வச்சு திருப்பி எவன் மேலே கேஸ் போட்டே அவரும் நானும் நண்பர் ஆகிட்டோம். இவங்கெல்லாம் கொள்கை குன்று, கொள்கை வீரர்கள். இவர்கள் நம்பி நம்ம நாட்டை ஒப்படைக்கிறோம். எப்படி பாருங்க. அப்போ இவங்க எல்லாம் சுயநலமான ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்றது பட்ட பரிவதனமாக தெரியுதா இல்லையா? நீங்கள் மாணிக் தாக்கூர் ஒரு ஆளே போதும் அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு, ஒரே ஆள் போதும். பாண்டிச்சேரியில் நாங்கள் தான் பெரிய ஆள், எங்களை கூப்பிடாம ஜெகத் ரட்சகன் தனியாக மீட்டிங் போடுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாராயணசாமி மாணிக் தாக்கூரும் பொதுவெளியில் பேசுகிறாங்க. நாங்கள் எவ்வளோ ஓட்டு எடுத்து தெரியுமா? போன வாட்டி 18% எடுத்தோம், 13% எடுத்தோம். திமுக என்ன சொல்கிறாங்க, நான் 18% எடுத்திருக்கேன், நான் எதுக்கே ஒன்றை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெகத் ரட்சகன் தலைமையில் தனிச்சு நிற்கிறதுக்கு வேலையை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது கும்மிடி பூண்டியை தாண்டியும் திமுக ஆட்கள் இல்லைன்றது புதுச்சேரி தேர்தல் ஒரு உதாரணம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, கும்மிடி பூண்டியை தாண்ட உனக்கு யாரையும் தெரியாது, கும்மிடி பூண்டியை தானே திமுக யாரும் தெரியாது. இப்போ கும்மிடி பூண்டியை தாண்டி போய் புதுச்சேரியில் போனாலும் திமுக இல்லை, நாங்கள் தான் இருக்கிறோம். அப்போ பெரும்பான்மையான டைமில் நாங்கள் தான் வென்றெடுத்திருக்கோம், நாங்கள் தான் தலைவராக இருக்கோம், எங்களே கூட்டணி கட்சியில் கூப்பிடாம நீங்கள் தனிச்சு நின்றது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி
இங்க குட்டையை கலப்புனது இல்லாம பாண்டிச்சேரிக்கும் போய் வேட்டு வைக்கிறாரு மாணிக் தாக்கூர். இங்கேயே இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கூட்டணி இருக்குமா, மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறது. இப்ப பாண்டிச்சேரியில மட்டும் நம்ம ஒன்று சேர்ந்துட்டா வென்றெடுத்துட்டா தப்பாயிடும், அங்கேயும் ஒரு ஆட்டையை கலைப்புன்னு சொல்லி மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, செல்வகுமார், யார் யார் எம்பி இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே ஒரு டெஸ்ட் பேபி மாதிரி காங்கிரஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அன்டெஸ்டடான விஜயோட சேரலாம், நமக்கு தான் 29 வரையும் பதவி இருக்கு, அடிச்சு விடு, எது வேணா பேசலாம். யாரு கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்றாரு, பொதுவெளியில யாரு பேசக்கூடாது சொல்லி அடுத்த நிமிஷம் விசில் பறக்கட்டும், விசில் பரவட்டும் பிரவீன் காந்தி போடுறாரு ட்விட்டு. இவங்கெல்லாம் எப்படி கட்சி கட்டுப்பட்டு வருப்பாருங்க. விசில் பறக்கட்டும்னு இவர் போடுறாரு. அடுத்த நிமிஷம் மாணிக் தாக்கூர் வந்து நான் மதுரை வடக்கு தொகுதியில் நிற்க போறேன், எனக்கு போஸ்டர் அடிச்ச காங்கிரஸ் தொண்டருக்கு நன்றி, நான் கார்கெட்டை பேசிட்டேன், நான் வடக்கு தொகுதியில் நிற்கிறேன், நாங்கள் வந்து விசில் அடிக்க மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் நினைச்சிங்களா, எங்களுக்கு வந்தே மாதம் தான் சொல்ல தெரியும் நினைச்சிங்களா, எங்களால் திருப்பி அடிக்கவும் முடியும் அப்படின்னு அவர் பொங்குறாரு. என்ன பொங்கல், ஒரு ஓட்டே இல்லாமல் இவனுங்க இப்படி பொங்குறானுங்களேன்ட்டு தான் இன்னைக்கு ராஜகண்ணப்பன் பொது வழியில் சொல்லுவார். 2-3 பேர் உரண்டை இழுக்கிறதே வேலையாக வச்சிருக்கானுங்க, அவனுங்க ஒரு வெட்டி பசங்க. இந்த காங்கிரஸில் உங்களோட லீடருக்கு என்னுடைய பதவியே, என்னுடைய கேஸையே நான் விட்டு கொடுத்துக்கிட்டு நானும் செல்வ பிறந்திக்கும் பல்லை இழிச்சுக்கிட்டு கை கோத்துக்கிட்டு பொது வழியில் பேசுகிறோம், வேற வழி, அதையும் சொல்கிறார். இப்போ செல்வ பிறந்தகை நானும் ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் அப்படி கை கோத்துட்டு போஸ்ட்லாம் கொடுத்தோம், வேற வழி, கலந்துக்கிட்டு தானே ஆகணும், பல்லை இழிச்சு தானே ஆகணும், என் தலையெழுத்து அது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, KN, TR பாலு, ஏவா வேலு சொன்னது தான் இவர் மறைமுகமாக சொல்கிறார். காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய பொதிச்சுமை, அதை ஏன் நம்ம சுமக்கணும், தனிச்சு நிற்கலாம் வாங்க. அவர் சொல்றார், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அவர் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றார், எங்க தலைவர் தனிச்சு நின்னாலும் ஜெயிக்க முடியும்னு சொன்னார்னா நாங்கள் தனிச்சு நிற்போம், தனிச்சு நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தயவுசெய்து வெளியே போடான்னு அர்த்தம். இந்த மானங்கட்ட காங்கிரஸ் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம இப்ப இவங்களும் கழட்டி விட்டு ஒண்ணுமே இல்லாத செல்லா காசா ஆக போறாங்க. இப்ப திமுக ஏன் லேட் பண்றாங்க தெரியுமா, நீ வந்து தாவேக்கா வந்த உடனே பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்தல, நாங்கள் போயிடுவோம், நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறோம், நம்ம அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிற மாதிரி, நான் எங்களுக்கு 80 சீட்டு கொடுக்குறாங்க, எங்களுக்கு 7 மினிஸ்டர் போஸ்ட்டு, உள்ளாட்சியில் 30%, 17 MP எலெக்ஷன் தேர்தல், இன்னும் வந்து கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளேயும் குழந்தை பிறகு போயிட்டானுங்க, இன்னும் தாலியே கட்டல, பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ளேயும் தாவேக்கா போயிட்டானுங்க, உனக்கு 70 சீட்டு தரேன், உனக்கு என்ன வேணும் எல்லாமே எடுத்துக்க, எல்லாம் உனக்கு தான், எல்லாம் எடுத்துக்க, துணை முதலமைச்சர் எடுத்துக்க, 70 சீட்டு எடுத்துக்க, உள்ளாட்சி எலெக்ஷன்ல உனக்கு வந்து 30% கொடுத்துட்றோம், MP 18 சீட் நீ எடுத்துக்க, எல்லாம் உனக்கு தரான், துணை முதலமைச்சர் நீ தான், எல்லாம் சரி. பேர் வச்சேடு, அதுக்கு சோறு வச்சேன்னு சொல்லுவாங்களோ ஒரு டைலாக், பேரெல்லாம் வச்ச சோறு வச்சியா, நீயே அங்கே தகுதித்துவம் போட்டிருக்கிற, என்ன ஆக போகுதுன்னு உனக்கு தெரியாத ஒரு வேலையில வார்த்தை அள்ளி கொடுத்த உடனே அப்ப தாவேக்கா நாங்கள் போயிடுவோம், சீட்டு தெரியா போயிடுவோம், உண்டா இல்லையா, இங்கேயா அங்கேயா, சொல்லு அப்படின்னா ஆமை ஜென் நிலைக்கு போயிட்டானுங்க திமுக காரனு. ஓ அப்படியா, எல்லாரும் அமைதிக்காருங்க, வாங்க ராஜா, பொறுமையா இருங்க, குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும், எந்த எதிர்வினையும் ஆற்றாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ராகுல் காந்தி வந்தாரு, ராஜாவை சந்திச்சார் ஊட்டியில், டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டார். சோனியா கனிமொழி போய் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி செஞ்சாங்க, டாடா பாய் பாய் ராகுல் காந்தி சொல்லிட்டார், போங்க பின்னாடியே நம்ம அசிஸ்டன்ட் வேணுகோபால் வருவார், அவர்கிட்ட பேசி சேர்த்துக்கணும். வேணுகோபால் பாண்டிச்சேரி மட்டும் வந்தார், இங்கே போனால் தேவையில்லாமல் உருண்டை எழுப்பானுங்க, நம்ம விஜய் கிட்ட போனால் தான் நம்ம கேரளாவில் வென்றெடுக்க முடியும், நம்ம கேரளா தான் முக்கியம், தமிழ்நாடு நமக்கு முக்கியம் இல்லை. அவர் தெளிவாக இருக்கார் வேணுகோபால், விஜயோட கூட்டணி வச்சா விஜய் கேரளாவுக்கு கூப்பிடலாம், நமக்காக பிரச்சாரம் பண்ணுவார், நம்ம கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம். எப்ப நமக்கு முக்கியம் கேரளா, இங்கே இவனுங்க வாழ்வா சாவரா நமக்கு தேவையில்லைன்ட்டு அவர் வந்து அதை நோக்கி நகராரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன காணல இருக்கிறாரு, போன வாடி மயிலாடுதுறை சீட்டு தரேன்னு சொல்லி என்ன அலக்கழிச்சியாடா, என்னை விட்டுட்டு நீ சுதாக்கு சீட்டு கொடுக்க நீ தானே பண்ண, உன் கட்சியை வளர விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா, விசில் ஊதாண்டா பெரிய ஆளும், விசில் தாண்டா பெரிய கட்சி, வச்சுன்னு அவர் ஒரு ட்விட்டு போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜென் நிலைக்கு போயிட்டானுங்க திமுக காரணங்க, மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் காங்கிரஸ்காரங்களை அப்படியே விடுன்ட்டு நேற்று இவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, ஃபைனல் டச் கொடுக்குறான், தாவேக்கா கொடுக்குறான், ஃபைனல் வாய்ப்பு வந்தா போனா வராது, என்ன சொல்ற, போனா வராது, வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க, போனா வராது, 70 சீட்டு துணை முதலமைச்சர், 70 சீட்டு துணை முதலமைச்சர், 7 பேர் மந்திரி, உள்ளாட்சியில் இது MP சீட்டு 18 சீட்டு தரோம், என்ன சொல்ற, போனா வராது, திருப்பி கிடைச்சா கிடைக்காது, என்ன சொல்றேன்னு அவன் போட்டு ஓஞ்சிட்டு நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு அவனுங்க அறிக்கை கொடுத்துட்டானுங்க. இப்ப ஆமா தாவேக்கா சொல்லிட்டாங்க, நாங்க தனிச்சு கேண்டிடேட் வாங்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பனையூரே விசில் அடிச்சு வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்களாம் வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், யோ வீட்டுல தூங்க முடியலையா, விசில் சத்தமா கேக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொது வழியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க, ஏதோ 1 வாட்டி 2 வாட்டி அடிச்சா பரவாயில்லையா, போற வர பஸ் எல்லாம் நிப்பாட்டுறானுங்க, ஏன்னா பஸ் விசில் அடிச்சா நிக்கும்ல,
ஏற்கனவே செங்கோட்டையன் சொன்னது அப்படியே நடக்குது. யோ நீ ஊதுற விசிலு மற்றவங்களுக்கு அசௌகரியங்களுக்கும் வயதானவங்களுக்குலாம் கண்டிஷனாக இருக்கும், காண்டாவே ஓடு போட மாட்டாங்கன்னாரு. இப்போ எல்லாம் விசில பார்த்தாவே காண்டாடுறான் தமிழ்நாட்டில். எவனா விசில் அடிச்சாவே சொக்காப்படுறான், ஏன்டா சும்மா போக மாட்டியாடா நீ அப்படின்னு. பனையூரே நீ விசிலால் அடிக்குதுங்க. காலங்காலத்தில் எந்திரிச்சு குழந்தைங்களாம் விசில் அடிக்குதுங்க. என்னவா விசில்னா அதை வெளியில் அடிக்கிறாங்கன்னு அப்படியே அந்த மெமரியில் பதிய வச்சுட்டானுங்க. அந்தளவு அவங்க விசில் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி பண்ணானுங்க. ஒரு சின்னத்தை, அதாவது விலங்கு சின்னங்களையும் பறவை சின்னங்களையும் கொடுக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தில். ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பூனை சின்னத்தை வாங்கிட்டீங்கன்னா தோத்துச்சுன்னா பூனையை விரட்டி அடிப்பான் அவன். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. இந்த புறாவால தான் தோத்தோம், இந்த புறாவை சாவடி, ஒரு புறாவை பிடிச்சி தின்னு அப்படின்லாம் பண்ணியிருந்தானுங்க ஒரு காலத்தில். அப்பெல்லாம் ரெட்டை சேவல் சிலலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாத்துறாங்க. ஏன்னா இவனுங்க உள்ள போயிட்டு இவன் கட்சி தோத்தோன்னு இவனால டைஜஸ்ட் பண்ண முடியாது. எப்போ அந்த சின்னத்தை பார்க்குறோன்னு அதை போட்டு அடிப்பான். இதனால இந்த மிருகங்கள்லாம் இந்த நாய்களுக்கு வாக்கப்பட்டு நம்ம சாப்பிடமான்ட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுதா. இந்த உயிருள்ள ஜந்துக்களான சின்னங்களை தேர்தல் ஆணையம் தடை பண்ணுச்சு. இப்போ உயிரில்லாத விசுவப்படுத்தி மடக்கு ஊதி, அது பேரு மடக்கு ஊதி, அதை கொடுத்துட்டு அதை ஊதுன்னு ஊத வச்சு ஒட்டுமொத்த குடியிருப்பு வாசிகள்லாம் ரோட்ல போராடுறான். இப்ப தாவேகா தொண்டர்லாம் எவனும் எந்த விஷயத்துக்கு போராடல. தாவேகா கட்சியை தடை பண்ணணும், முதல்ல பனையூர்ல இருந்து ஆபீஸை எடுக்கணும்னு அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் ரோட்ல போராடுறான். அந்த அளவு விசிலை ஊதி இரிட்டேட் பண்ணி செங்கோட்டையின் தீர்க்க தரிசனமா சொன்ன விஷயத்தை தான் தாவேகா பண்றாங்க. அப்ப தேவையில்லாம பொதியை சுமக்கிறோம் அப்படின்றத இன்டைரக்டா ராஜகண்ணப்பன் சொல்லிட்டார். மாண்புக்கு முதலமைச்சருக்காக தான் திரு ப. சிதம்பரோட கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டிலுடைய கூட்டணியை கெடுத்தது மட்டும் இல்லாமல் மாணிக்க தாக்கூர் போன்ற ஆட்கள்லாம் பாண்டிச்சேரியிலையும் போய் ஆப்ப வைக்கிறானுங்க. ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்ப தெளிவா இருக்காரு மாணிக்க தாக்கூர். தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் வரவே கூடாது, இதோட குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் சொகுசா ரொம்ப 2500 ஓட்டுல ஜெயிச்சு 29 வரையை அனுபவிக்கலாம்னு அவர் நினைக்கிறார். அதுதான் இப்ப நடக்குது. ஒரே விஷயம்தான் காங்கிரஸ்காரர்கள் கேட்கிறேன், நீங்கள் தாவேகாவையும் நம்பி திமுகவையும் நம்பி நடுத்தெருவில் நிற்க போகிறீர்கள். சார், இப்போ செல்வ பெருந்தகையோட பொசிஷன் எப்படி சார் இருக்கு? அதாவது மாற்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் கொண்டாடுறாங்களா, இல்லை என்ன விஷயம் அது? செல்வ பெருந்தகை எப்படின்னா, நான் தான் காங்கிரஸ் கமிட்டி லீடர், வாங்க எல்லாரும் வாங்க என்கிட்ட கேளுங்க, நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி லீடர், ப்ளீஸ் என்கிட்ட கேள்வி கேளுங்க, ப்ளீஸ் நான் தான் லீடர். அந்த நிலைமைக்கு வந்துட்டார் அவர். ஏன்னா அவர் அங்கே லீடராக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணல. ஏன்னா அவரை ஒரு லீடராகவே எவனும் மதிக்கல. அதான் பிரச்சனை. அவர் ஒரு லீடராகவே அவனும் கன்சிடர் பண்ணல. இவராக போய் சொல்லிக்கிறார், நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி லீடர், ப்ளீஸ் கேள்வி என்கிட்ட கேளுங்கப்பா. ஆவனா மாணிக்க தாக்கூர்கிட்டே போறீங்க, ஜோதிமணிகிட்டே போறீங்க, செல்வகுமார்கிட்டே போறீங்க, விஷ்ணு பிரசாத்கிட்டே போறீங்க, எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா, ப்ளீஸ் எந்த கேள்வி கேள்வி நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அவர் ப்ரெஷர் பண்றாரு. ஏன் அது நகைப்புடன் சொல்றேன்னா, ஒரு லீடர் குவாலிட்டியா இருக்கிறவர் அந்த லீடர் சொல்வதை அவர் தொண்டர்கள் கட்டுப்படணும். லீடர் என்ன சொல்றாரு, உங்களுடைய ஹோட்டல்ல எழுதி வச்சது வாசகத்தை தான் சொல்றாரு, உங்களுடைய குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை வெளியில் சொல்லுங்கள். ஹோட்டல் எழுதி வச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா? அதுதான் செல்வ பெருந்தகை எழுதி போட்டிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில். உங்களுடைய குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், என்னுடைய நிறைகளை வெளியில் சொல்லுங்கள். அவனுங்க குறையும் வெளியே சொல்றானுங்க, நிறைய வெளியே சொல்றானுங்க. ரொம்ப தெளிவா இருக்கானுங்க. நீ அது குறையாவது நிறையாவது உன்னை வெளியேற்றுறது வேண்டா வேலை. படையை எடுத்துட்டு போறானுங்க டெல்லிக்கு, தனி ஃபிளைட், சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு போறான் 100 பேரையோ. என்னையா எவனை மாத்தினாலும் 100 பேர் கிளம்பி இவனை மாத்தி இவனுக்கு எவனை தான் போடுறதுன்றான். அங்க இருக்க மேலிட பார்வையாளர் என்ன சொல்றான், யாரை மாத்தினாலும் 100 பேர் கிளம்பி வரைய இவனை மாத்திரு, யாரை தான் போடுறது? பேசாம சோனியா காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆகிக்கலாமா, ராகுல் காந்தி ஆகிக்கலாமா, அப்பதான் நீங்க கவனம் இருப்பீங்கன்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. எந்த ஒரு தலைவர் சொல் பேச்சை 2ஆம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ கேட்கலனா அவர் அந்த தலைவர் பகுதிக்கு அமர்வதற்கான தகுதி இல்லை. அந்த தகுதியை செல்வ பெருந்தகை இழந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர் ஒரு பொம்மையா உட்கார்ந்துருக்காரு. இப்ப டிசிஷன் எடுக்கிறது செல்வ பெருந்தகை எடுக்கிறார். இந்த வாட்டி நம்ம யாருக்கு அடிமை, போன வாட்டி திமுக அடிமை, இந்த வாட்டி நம்ம அடிக்கிறோமே அதே திமுக அடிமை. அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவோம். இந்த பிச்சை போடுறது ஒன்று சொல்லுவார் பாருங்க, இந்த வீட்டில் எல்லாரும் பேசலாம், முடிவை நான் தான் எடுப்பேன். அந்த மாதிரி காங்கிரஸ்காரர் எல்லாம் பேசுவானுங்க. அதுங்க தாவேக்கா போயிடலாங்க, ஏங்க ராம் தம்பி சீமான்ட்ட பேசலாங்க, கம்யூனிஸ்ட பேசலாங்க, இந்த பேசலாமா, அந்த கட்சியில பேசலாம், எல்லாத்தையும் ராகுல் காந்தி கேட்டுட்டு முடிவை நான் தான் எடுப்பேன், ஓரமா நில்லு, திமுகவோட கூட்டணி ஓடு அப்படின்னு. இவனுங்கெல்லாம் என்னடா இவ்வளோ கத்தணும் ஒண்ணுமே புண்ணியம் இல்லைன்னு. அந்த கேஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு பொம்மை தலைவராக உட்கார்ந்துருக்காரு தவிர அவருக்குன்னு எந்த அதிகாரம் இல்லை. இதை நான் சொல்லலை, அவரே சொல்லிட்டார். சார் எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, டெல்லி மேலிடம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். டெல்லி மேலிடம் செல்வ பெருந்தகிட்ட ஒன்று சொல்லுது,
கேசி வேணுகோபால்கிட்ட ஒன்று சொல்லுது, கிரீஷ் ஓடங்கிட்ட ஒன்று சொல்லுது, நம்ம பிரவீன் சக்கரவர்த்திட்ட ஒன்று சொல்லுது, நம்ம மாணித்தாக்கிட்ட ஒன்று சொல்லுது, ஜோதிமணிட்ட ஒன்று சொல்லுது. இங்கே ஒருத்தன் ஒன்று பேசுகிறான், அங்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான், இங்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான், அவன் நோக்கத்துக்கு ஒன்று பேசுகிறான், ஆளுக்கு ஆள் ஒன்று பேசுகிறானுங்க. செல்வ பிறந்தகை என்ன பேசணும்னு தெரியாமல் பேசாமல் இருக்கார். இதான் பிரச்சனையே இப்போ தான். நான் சொல்றது புரியுதுங்களா? தேசிய கட்சி எல்லாரையும் பிளே பண்ணி பார்க்குது. உன் மைலேஜ் எப்படி இருக்கு? மாணித்தாக்கூர் மைலேஜ் கம்மி தான் தலைவரை. ஜோதிமதி உன் மைலேஜ் கம்மி தலைவரை. கிரீஷோடகர் நல்லா இருக்கு தலைவரை. அப்போ அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரி ஒரு குண்டு போட்டுக்க தலைவர், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் ஒன்று வளரிட்டு இருக்காரு, அதை வச்சு இந்த மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். இந்த மைலேஜ் டெஸ்டிங்காக வச்சுக்கிட்டு இவர் வந்து நம்ம விஜயோட டைலாக் தான் செல்வ பிறந்தகை போகணும். முடிவு எடுத்துட்டு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி இவர் முடிவு எடுத்துட்டு இவர் பேச்சு இவராலேயே கேட்க முடியல. மாநில தலைவர் டெல்லி மேலிடம் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாரு. டெல்லி மேலிடம் செல்வ பிறந்தகை ஒரு பொம்மையாக வைத்து ஒரு தலைவர்களையும் தனித்தனியா பிளே பண்ணுது. பல்ஸ் செக் பண்றாங்க. விஜயுடன் போனால் எப்படி இருக்கும்? பிரவீன் சக்கரவர்த்தி பேச வைப்போம். விஜயுடன் போனால் எப்படி இருக்கும்? வேணுகோபாலோட ஒப்பீனியனை கேட்போம். ராகுல் காந்தி வந்து விஜயோட போகணும்னு நினைக்கிறாரு. பிரியங்கா காந்தி, சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தி கார்கேவும் திமுகவில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. எம்பி எல்லாம் விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் திமுகவில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் அதிகார போட்டினாலும் சிக்கி சின்னாபலமாகிறது காங்கிரஸ். சார், அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பற்றி பேசும்போது, இப்போ ஜனநாயக மூவிக்கு வந்து அவங்க வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணதா கேஸ் வருது. ஸோ அடுத்தது இந்த ரிவ்யூ கமிட்டி, நீங்களுமே அந்த கமிட்டி சம்மந்தமாக விஷயங்கள் இருக்கீங்க. இந்த ரிவ்யூ கமிட்டியில் என்ன சார் பண்ணுவாங்க? அடுத்து ரிலீஸ் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்களா என்ன? அதாவது முன்னாடி இங்கேயே காணொலியில் சொல்லியிருக்கேன், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. குடோனை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க? பருத்தி மூட்டை தூக்கிட்டு சிங்கிள் பெஞ்சில் டபுள் பெஞ்சு போகிறீங்க, டபுள் பெஞ்சிலேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து டபுள் பெஞ்சு வந்து டபுள் பெஞ்சு மறுபடியும் எங்கே வருது? சிங்கிள் பெஞ்சுக்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஜனநாயக படத்தை ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு ஹோட்டலில் ரூம் போட்டு ப்ரொடியூசரை அழுதுட்டு இருக்காரு. இதை ஏண்டா வச்சோம்? ஏதோ ஒரு நாதாரி வந்து கோர்ட்டுக்கு போனால் தீர்மானம் கிடச்சி நம்மளை மிஸ்கைடு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு பெரிய பெரிய லாயருக்கெல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து அந்த பணமும் போச்சு, பொங்கல் வசூலும் போச்சு, 3 நாள் ஹாலிடேவும் போச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் போச்சு. நீ ஓடிடி பிளாட்ஃபார்ம் லெட்டர் கொடுக்குறான், நீ ரிலீஸ் பண்ணுறியா? ஆர்டிஸ்ட் ரிலீஸ் ஓடிடி போட போகிறான். என்ன சொல்கிற? என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஏன் படம் வாங்கி 50 நாள் ஆச்சு, காசை வாங்கி ஃபஸ்ட் காப்பியை போய் கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டேன், இல்லை கோடிக்கணக்கான பணத்தை கொடு, நீ வந்து வட்டியை கொடு, எனக்கு லாபத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு, இல்லாட்டா ஓடிடி ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு அவன் பயமுத்தி இருக்கிறான், கேஸ் போடுறேன். ஏன்னா அவன் வந்து அமேசான் பிரைம் வீடியோ இன்டர்நேஷனல் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. அவன் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அவன் கோர்ட்டுக்கிட்டலாம் எனக்கு செல்லுபடியாதுன்னா ஓடிடிக்கு சென்சார் தேவையில்லை. சார் சென்சாரே அவளை எப்படி ரிலீஸ் பண்ணுவோம்? எனக்கு தான் சென்சாரே இல்லை, நான் ஓடிடி போட போகிறேன்றான் அவன். இதெல்லாம் பார்த்தாரு விஜய், வாயே திறக்கல, ஜென்னிலைக்கு போயிட்டார். தம்பி துடு கொடுத்த பணத்தை எடுத்தோம், நடிச்சிட்டோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்க, இல்லை நடு ரோட்டில் தூக்கு போட்டு தொங்கு, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் வேலையை நான் பார்க்க போயிட்டேன்னு விஜய் போயிட்டார். இதில் யார் சிக்கி தவிப்பது? என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் சிக்கி தவிக்கிறார். கோடிக்கணக்கான பணத்தை போட்டு வழக்குகள் சிக்கி வழக்கில் கொண்டு போயிட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுனா சும்மா வாதாடுறாங்களா? முகுல் கோவிந்தாகட்டும், சிங்வி ஆட்லாம் சும்மா வாதாடு, கபில் சிபில்லாம் சும்மா வாதாடுவாரா? ஒவ்வொருத்தருக்கும் 50 லட்சம் 60 லட்சம் காசு ஒரு நாளைக்கு வாதாடுறதுக்கு. அந்த காசெல்லாம் செலவு பண்ணி இங்கேருந்து போய் அலைஞ்சி அடித்து திருப்பி இங்கே வந்து திருப்பி டபுள் பெஞ்சு வந்து சிங்கிள் பெஞ்சு வந்து இன்றைக்கு தான் போய் சாட்சாகமாக வந்துட்டாங்க. அம்மா நீதியரசர் டாஷா அவர்களே, எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். டேய், இதை தாண்டா நான் அன்னைக்கே சொன்னேன். ஆஷாவில் தான் சொல்லுவேன், இதை தாண்டா நான் அன்னைக்கே சொன்னேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா கேட்க மாட்டேன்றீங்க? படிங்கடான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்றீங்களா? இந்த படத்துல தீரன் அதிகாரம் ஒன்றில் சொல்லுவான் பேர், இதுக்கு தான் படிங்கடான்னு சொன்னேன், படிக்காதனால இப்படி ஆகிட்டீங்களேன்ட்டு. ஏன்னா விஜயில் விஜய் கூட இருக்க தொண்டர்கள்லாம் தற்கூறினா ப்ரொடியூசரும் தற்கூரியா இருக்கிறான். அதான் பிரச்சனை. அவர் படிச்சிருந்தாருன்னா, ஒரு சென்சர் சம்மந்தப்பட்ட ஆட்களோட விவாதித்திருந்தாருன்னா சார் இது என்ன, இல்லை ஒரு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய தானு அவர்களோ, ஆர்பி சௌத்ரி அவர்களோ, ஏவி நிறுவனமோ, விஜயா வாகினியமோ, இன்றைக்கி கரண்டாக படம் எடுத்து ஒரு ப்ரொடியூசர் போய் சார் என்ன சார் ப்ராசஸ் இந்த மாதிரி போட்டாங்க, ரிவர்சிங் கம்பெனி. ஏன் சன் டிவி கலாநிதி மரண்ட கூட கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் சார் இது எப்படி சார் பண்ணணும் தம்பி, ரிவர்சிங் கம்பெனி போனால் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கட் ஆகி படம் ரிலீஸ் ஆகும், போங்க தம்பின்னு சொல்லியிருப்பாங்க. கூட இருக்க விசிலடிச்சாங்க குஞ்சில தலைவரை, கோர்ட்டுக்கு போய் நம்ம கலைக்கிடுவோம் தலைவரை, தடையை மீறி நம்ம ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்த தடையும் நாங்கள் உடைப்போம், விசிலடித்தே உடைப்போம் அப்படின்னு போயிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன நகர் கூட நகர்த்த முடியல. ஒரு சின்ன நகர் கூட நகர்த்தாம கிட்டத்தட்ட அவர் பல கோடியே பணத்தை லாஸ் பண்ணியிருக்கார். இதே பழைய மாதிரி இருந்தா கூட, எப்பா சாமி என்னால் நீ நம்பி வந்த, உன் படத்தை ரிலீஸ் பண்ணல, லாஸ் ஆயிட்ட, உனக்கு அடுத்த படம் கால் ஷீட் தரேன்னு கூட அவர் விஜய் சொல்லலாம். இப்போ அதுவும் இல்லை, இதான் கடைசி படம்ட்டார் அவர். எந்த பக்கம் போனாலும் அடி, இப்படி போனாலும் அடிக்கிறாங்க, அப்படி போனாலும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவார் ப்ரொடியூசர்? வேற வழியே இல்லாமல் இன்றைக்கு
கேஸை வாபஸ் செஞ்சுட்டு ரிவைஸ் கமிட்டிக்கு அவர் மெயில் அனுப்பணும். ரிவைஸ் கமிட்டிக்கு போகலாம். ரிவைஸ் கமிட்டி நாங்கள் போட்டிருக்கோன்னு அவங்க மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க சென்சார்லேருந்து. அதை இவர் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் கமிட்டியில் இந்த படத்தை பார்ப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொல்லி மெயிலில் அப்ரூவ் கொடுத்தாருன்னா அவங்க போர்டு ரிவைஸ் கமிட்டி போடுவாங்க. மறுபடியும் ஒரு 5 பேர் போட்டு படத்தை பார்த்துட்டு ஒப்பீனியன் கேட்பாங்க. அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் கேட்டுட்டு சில திருத்தங்கள்லாம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வெளியே வந்துடும். அதே UA 16+ தான் வரும் எனக்கு தெரிஞ்சு, என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால். நான் சொன்னதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஜனநாயகம். நான் போன காணொலியில் சொன்னதான் இப்பயும் நடக்குது. என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் UA 16+, ஏற்கனவே 16 கட்டு, கூட என்னென்ன கட்டோ அந்த கட்டெல்லாம் சேர்த்து படம் எந்தெந்த காட்சி வெட்டணும் வெட்டி வெளியே வரப்போகுது. சாதாரண ஒரு வேலையை விளம்பரம் தர்றேன்னு அடுத்தவங்க துட்டில் போய் விஜய் விளம்பரம் தேடி இருக்கிறார். யாரோட துட்டில்? ஃபினான்ஷியல் துட்டில் தான் விளம்பரம் தேடி இருக்கார். அவருக்கு பாருங்க, ஆதவர்ஜினான்னு ஒருத்தர் பணம் குளிக்கிற ஒரு மிஷின் மாட்டுது, இந்த பக்கம் நம்ம ப்ரொடியூசர் மாட்டுறாரு. இடையில இவர் சொகுசா தனி ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்காரு. இவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா பணம் ஆதவர்ஜினா 40 லட்சம் செலவு பண்ணுறான். சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு ஒரு டெல்லி போயிட்டு 40 லட்ச ரூபா, 2 நாள் தங்கினா 1.5 கோடி ரூபா. ஏன் 3 பேர் 4 பேர் போகிற பிஸ்னஸ் கிளாஸில் போங்க. யார் மக்களால் பரவதான் தலைவர். வீதியில் இறங்கி மக்களை கட்டிப்பிடித்து அனைத்து நடிகர்களுடன் தன்னுடைய சாப்பாட்டை பகிர்ந்தவர் தாங்க எம்ஜிஆர் அவர்களே. நான் தான் எம்ஜிஆர்ன்றிய கிரவுண்டுக்குள்ளே வரலையே, நீ எப்படி எம்ஜிஆர் ஆவ? எம்ஜிஆர் தான் சார்ட்டர் ஃப்ளைட்டில் பிறந்தாரா? எம்ஜிஆர் எங்கே பிறந்தார்? எம்ஜிஆர் எப்போதுமே மக்களாக தான் உணவு சாப்பிட்ருக்காரு, மக்களாக தான் கலந்தவர். அவரை போய் நீங்கள் ஒப்பீனியன் பண்ணுறீங்க. அது ஆதவர்ஜுனா ஸ்பான்சர் பண்ணுறாரு. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள். யார்? ஆதவர்ஜுனாவை. வாய் தான் சற்று நீதம், கம்னு கம்மியாக பேசு அப்படின்றாரு ஆதவர்ஜுனாவை. ஆதவர்ஜுனா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, விஜய் பார்த்து இது முட்டா பேசி இதை வச்சு நம்ம பெரிய ஆளாயிடலாம். விஜய் அங்கேருந்து ஆதவர்ஜுனா பார்த்து இது முட்டா பேசி இதை வச்சு பெரிய ஆளாயிடலாம். இது ரெண்டும் மாறி நினைச்சிட்டு இருக்கு. இது முட்டா பீஸ்னு அது நினைக்குது, அது முட்டா பீஸ்னு இது நினைக்குது. நம்ம சொல்கிறோம், ஒட்டுமொத்த தாவேக்கா இருக்கக்கூடிய தலைவர்களே முட்டா பீஸு தான். தொண்டர்கள் மிகப்பெரிய முட்டா பீஸுங்க. ஏன்னா இவ்வளோ முட்டா பீஸுங்க இருந்தனால்தான் இவர்களை நீ தலைவரை தேர்ந்தெடுத்திருக்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், விஜய் தன்னிடம் நம்பி வந்தவர்களை என்றைக்குமே அவர் நன்றியுடன் நடத்தியதே கிடையாது. அவர் நம்பி போனவங்களாம் நடுத்தரத நின்றுருக்காங்க. இன்னைக்கு நம்பி போயிருக்கான். நம்ம பெல்டிகுமார் நிர்மல் ஆகட்டும், ஆதவ் ஆகட்டும், புசி ஆகட்டும், நம்ம ராஜமோகன் ஆகட்டும், ஜானா அரகேசாமன் ஆகட்டும், வருண்குமார் ஆகட்டும், இவர்களெல்லாம் நம்ம தலைவர் நம்மளை மேலே கொண்டு போகிறோம்னு நினைச்சது கிடையாது. அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உழைப்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சி விட்டு அவர்களை அழகாக கழட்டி விடுவார் விஜய். எழுதி வச்சுக்கங்க, நான் சொன்னது நடக்கும். சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரனப்பதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.